பரிசுத்த ஆவியானவர் யார்? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1-2வது வசனத்தில், அப்போல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது, எல்லாரும் கொஞ்சம் பைபிள் எடுங்க, நீங்கள் விசுவாசிகளான போது, நல்லா கவனிங்க, நீங்கள், இது வெளியே யாருக்கும் சொல்லலை, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இவன் கேட்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் அன்றைக்கு எபேசில் கேட்கிறான். ஒரு புதிய விசுவாசி, ஒரு புதிய கூட்டம். இங்கிருந்து அவர்களை 2வது மிஷனரி பயணத்தில் எபேசு பட்டணத்தில் இந்த பவுல் சந்திக்கிறான். விசுவாசிகளை பார்த்த உடனே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இயேசுவை நல்ல மனதார ஏற்றுக்கொண்டீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துறீங்களா? நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறீங்களா? ஒழுங்காக சபைக்கு போகிறீங்களா? எல்லாத்தை விட ஒழுங்காக தசம பாகம் கொடுக்குறீங்களா? இப்படி தானே ஒரு போதகர் கேட்பாரு. இப்படி தானே ஒரு போதகர்னா இப்படி தானே கேட்கணும். இப்படி தானே கேட்டு தானே எல்லாரும் பழக்கம். ஆனால் இவர் கேட்குறது என்னன்னா, இந்த விசுவாசிகளாக இருக்கிறாங்க, நம்ம கேட்கறதுக்கு மேலே இது எல்லாமே செய்யறாங்க, ஆனால் அது செத்து போன ஒரு விசுவாசம் உள்ளவங்களா? அவங்க நடக்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல், அவங்க உணர்வுகளில் ஒன்றும் இல்லாமல், ஏதோ வர கடவோம், உட்கார கடவோம், ஆசீர்வாதத்தோடு போக கடவோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாரம் இல்லாத ஒரு விசுவாசிகளாய் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். ஒரு பலன் இல்லையே, ஒரு உற்சாகம் இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அனல் இல்லையே. அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெபிக்கும் போது ஒரு அனல் உள்ள விசுவாசியும் அனல் இல்லாத விசுவாசியும் தெரியும். ஜெபிக்க விட்டுட்டா நீ அனலான விசுவாசியா இல்லது அவிஞ்சு போன விசுவாசியான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு ஆளை ஜெபிக்க சொன்னாலே போதும். பைபிளை எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே சிலர் பட்டுன்னு எடுப்பாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆதி ஆகமத்தை தேடுவாங்க. ஆதி ஆகமத்தை எடுங்கன்னா கூட தேடுவாங்க. அப்போ அது அனலான விசுவாசியா இல்லையான்னு தெரியும். சில விசுவாசி வெளியே போகும்போது, நல்லா கவனிங்க, விசுவாசிங்க உள்ள வரும்போது வேக வேகமாக வருவாங்க. சிலர் விசுவாசியா இல்லையா அப்படின்றத அவங்க போகும்போது கவனிச்சிங்கன்னா அவங்க ஆவியா அனலா இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியும். போகும்போது இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட இந்த வசனத்தை பேசினாரு. இன்னைக்கு அண்ணன் மூலமா, இன்னைக்கு வந்த போதகர் மூலமா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட என்ன பண்ணாரு, பேசினாரு. இந்த புடவை எங்க எடுத்த? நேற்று உங்கள் வீட்டில் என்ன சாம்பார்? அப்புறம் கறி இன்னைக்கு 50 ரூபா கம்மியாக இருக்குதான் அந்த கடையில், வரியா? யார் அதெல்லாம்? என் செருப்பை போட்டு போனேன், எந்த வாயில் கொஞ்சம் கூட என்ன இருக்காது, ரட்சிக்கப்பட்டவங்க வாயில் வர வார்த்தை இருக்காது. எந்த அப்படின்னாலே என்ன ஆச்சு, நீ என்னென்ன பேசுகிறன்னா உன் வாயில் என்ன இல்லை, மாற்றமே இல்லை. அப்புறம் இங்கே உள்ளே வந்து உட்காந்து முடித்தோன்னே எனக்கு அண்ணன் 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டாங்க. 10 நிமிஷம் என்ன பண்ணிட்டாங்க, குறை சொல்லணுமே. முந்தி மாதிரி அண்ணன் இல்லை, முந்தி மாதிரி அண்ணன் இல்லை. 4 முடி கொட்டிடுச்சு இல்லை,
முந்தி மாதிரி நான் இல்லை. என் பாப்பா அப்படியே பார்த்துட்டே இருந்தா. ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொன்னேன். பார்த்தோம் அம்மாச்சி இருக்கிறாங்க. அம்மாச்சி பக்கத்தில் வேற யாரோ இருக்கிறாங்க. என் சின்ன வயசு ஃபோட்டோ அம்மாச்சியை பார்த்தா அம்மாச்சியாகவே இருக்கு. ஒரு பொட்டு தான் வச்சுருக்குது, அது மட்டும் வித்தியாசம். மற்றபடி அது யாரு என்கிட்ட கேட்குது. இங்கே வந்ததுலேருந்து இது பக்கத்தில் உட்காந்து இவங்க யார், அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, சிலதெல்லாம் ஏதோ ஒன்று மைண்டில் என்ன பண்ணி வச்சிட்ருக்கிறத வெளியில் போய் அவங்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறாங்க. ஒரு ஆவிக்குரிய ஒரு சின்ன வளர்ச்சி கூட கிடையாது. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி கிடையாது. ஒரு சிலர் சபையில் நல்ல பிரகாசிக்கிறாங்க. இந்த புத்தியை என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, மாற்றிக்கவே முடியாது. ஒரு சகோதரன்ட்ட நின்று நான் பேசுகிறேன். என்ன பேசுனாங்க அண்ணன் அப்படின்னு. ஒரு சகோதரன் நான் பேசியிருக்கிறேன். அவன் மனைவி பாஞ்சு வந்துச்சு பாருங்க, என்னமோ சொல்லி கொடுக்குறாரு அவர் அப்படின்னு. பாஞ்சு வந்துச்சுன்னு பாருங்க. நானும் அப்போ நினைச்சேன், இதனுடைய வளர்ச்சி எத்தனை வருஷம் ஆனாலும் இவ்வளோதான். ஒரு சிலரை பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலரை என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே சண்டை. இங்கிருந்து வெளியில போய் நீ கலகம் பண்ணுகிற விசுவாசியா இருந்தால், நீ வாய அடக்க முடியாம அடங்கா கிடாரியா இருந்தால், அவன் வாழ்க்கையில் ஒரு விசுவாசமே இல்லை. விசுவாசமே இல்லை. அந்த விசுவாசத்தின் வளர்ச்சியே இல்லை. ஆவியில எப்படி இருங்க சொல்லுங்க, ஆவியில எப்படி இருங்க, அனலா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க தான் ஆவியில அனலா இருக்கிறவங்க. ஜெபத்தில் உறுதியா தரித்திருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனாக இருந்தால் ஜெபத்தில உறுதியாக என்ன பண்ணியிருப்பாங்க, தரித்திருப்பாங்க. ஆவியில அனலாக இருப்பாங்க. கர்த்தருக்கு என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க. அப்ப இந்த அனல் இல்லை. எங்க இல்லை சொல்லுங்க, எங்க இல்லை? நான் உங்களை சொல்லலைங்க, இவ்வளோ நேரம் எபேசு சபையை பற்றி பேசுகிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, இது வரைக்கும் அண்ணன் பேசுனது ஒன்று பேசவே இல்லை. ஒன்றை மாதிரி ஒரு நல்ல விசுவாசி உலகத்தில் கிடையவே கிடையாது. எபேசுல ஒரு பவரே இல்லை, ஒரு பவர். அப்போ எல்லாருக்கும் இந்த பவர் வேணும். கவனிங்க, இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா என்று கேட்டதுக்கு 7 காரணங்கள் இருக்கு. அதில் விரும்புகிறவங்க எழுதிக்கிங்க, இல்லைன்னா சாயந்தரம் செய்தி வரும்போது திரும்பியும் அதை கேளுங்க. நான் கவனிங்க, உலகத்தில் எத்தனை பிரச்சனை இருக்கு. பசி இருக்குது, பட்டினி இருக்குது, பஞ்சம் இருக்குது, குடும்பத்தில் பிரிவு இருக்குது, பாலியல் தொந்தரவு இருக்குது, போதை மருந்துகள் இருக்குது, அரசியல்வாதிகளின் ஊழல்கள் இருக்குது, ஓயாத கொடுமைகள் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது உடனே என்ன சொன்ன, கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்றோம். ஆனால் கவர்மெண்டில் இருக்கிற ஆட்கள் யார் தான், அரசியல்வாதிகள் யார் தான்? எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாம் கெட்டு போன ஆட்கள் தான். ஒரே ஒரு நீதிமான் இல்லை, எல்லாரும் கெட்டு போனாங்க. அப்படின்னு சொல்லும்போது இதை சரி பண்ணுவது யார்? இந்த தேசத்தில், உலகத்தில், தேசம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்திலும் இப்படிதான் பிரச்சனை. இப்போ உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு? யாரை தீர்வா கொண்டு வரலாம்? யார் வந்தா அதை தீர்த்து வைப்பார்? முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய தேவை இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்கு? நிறைய தேவை இருக்கு. இப்ப நிறைய தேவை இருக்கும்போது அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நம்ம போராடுறோம். முந்தி நல்லா கவனிங்க, முந்தி பசிக்காக சாப்பிட்டோம், இப்ப ருசிக்காக என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். முந்தி தேவைக்காக வாழ்ந்தோம்,
இப்போ தேவைக்கு மேலே வாழணும்னு நினைக்கிறோம். முந்தி ஒரு சைக்கிள் போதும் அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு பைக்கும் பத்தலை, காரும் பத்தலை அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு தேவைக்கு மேலே நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எல்லா மனுஷருக்கும் ஒரே பிரச்சனை தான், தான் இருந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் மேலே வரணும். எல்லாருக்கும் கொஞ்சம் மேலே வரணும். இது ஒன்றே ஒன்று தான், இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் மேலே வளரணும். இந்த வளர்ச்சியில் தான் நமக்கு பிரச்சனை. இந்த வளர்ச்சி என்பது யாரால் எனக்கு கிடைக்கும்? யார் எனக்கு மேலே கொண்டு வர முடியும்? மூணாவது, எல்லா இடத்திலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். எதிலையுமே ஒரு ஒழுங்கு இல்லை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு இல்லை. குடும்பத்தில், சபையிலையும் வெளியிலையும், ஒரு ஆஃபீஸிலையும், ஒரு அரசியல்லையும், ஒரு அரசாங்கத்திலையும், இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுகிற ஒரு காவல்துறையிலும், ஏன் இன்னைக்கு நீதிமன்றங்களில் கூட ஒரு ஒழுங்கு இல்லை என்று பேசுகிறாங்க. எதுலையும் ஒரு ஒழுங்கு இல்லை. ஆமாமா இல்லையா? இதுக்கெல்லாம் யார் தீர்வு அப்படின்னு வரும்போது தான் முதல்ல பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆதி ஆகமம் 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆழத்தின் மேலே ஒரு இருள் இருந்துச்சு. ஆவியானவர் ஆழத்தின் மேலே, ஜலத்தின் மேலே அசைவாடினார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த ஒரு பூமியை இன்னைக்கு நம்ம காணக்கூடிய ஒரு ரூபத்தில் கொண்டு வருகிறார். அது ஒரு ஒழுங்குக்குள் உட்பட்டது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 360 டிகிரி இது இப்படி சுற்றி வருது. பூமி இப்படி தன்னைத்தானே ஒரு 24 மணி நேரத்தில் சுற்றி வருது. காலைன்னு ஒன்று வந்தால் மாலைன்னு ஒன்று வரும். இந்த பூமி தன்னைத்தானே ஒரு நாள் சுற்றி வருது. சூரியனை 365 நாளில் 365 நாளில் இது என்ன பண்ணுது? சுற்றி வருது. சமுத்திரம் இவ்வளோதான், இதுக்கு மேலே வரக்கூடாது. காலையில் ஒரு நட்சத்திரம் தோன்றணும், விடிவெளி நட்சத்திரம்னு நட்சத்திர கூட்டம் இப்படி தான் இருக்கும். இதனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். உலகத்தில் எல்லாற்றிலுமே ஒரு திட்டம், ஒரு ஒழுங்கு என்பதை கொண்டு வந்தவர் ஆவியானவர். சட்டம் எங்கே இல்லையோ ஒழுங்கு அங்கே இல்லை. சட்டம் எங்கே இல்லையோ அங்கே ஒழுங்கு இல்லை. அப்ப ஒரு சட்டமும் ஒழுங்கையும் ஆவியானவர் கொண்டு வருகிறார். புரிஞ்சாக்க ஒரு கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒழுங்கை, ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல, ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல ஜனங்களுக்கு பார்வை இல்லை, சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இந்த வேதத்துக்கு பேரு வெளிச்சம். வேதம் என்றாலே வெளிச்சம். அப்ப ஒரு வெளிச்சத்தை, வசனத்தை, சத்தியத்தை கொடுத்து, அவர் பேரு சத்திய ஆவியானவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உங்களை இருள் இருக்கிற நம்ம ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். எதற்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பரலோகம், பரலோகம்னா எங்கே காட்டுவோம்? நம்ம அப்படி மேலே தான் காட்டுவோம். எங்கே தான் காட்டுவோம்? இது பரலோகம்னு இங்கே காட்டுறது இல்லை. அது சரி, மேலே காட்டும். இப்போ பரலோகம்னு சொல்லும்போது தேவன் கர்த்தர் அப்படின்னு ஒருத்தர், அவர் கோடி 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 கணக்கான நட்சத்திர மண்டலங்களை உருவாக்குகிறார், எல்லாத்தையும் உண்டாக்குறார். முதல்ல படைக்கப்பட்டது இதுதான், வானம். இந்த வானத்தில் கோடி 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 கணக்கான எல்லா நட்சத்திரங்களும் இருக்கு. இப்படி எல்லா நட்சத்திரங்களும் இருந்தாலும் எல்லாமே ஸ்பிரிட் ஃபார்ம். தூதர்கள், கர்த்தர், நட்சத்திரங்கள், பரலோகம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் எல்லாமே, கண்ணுக்கு தெரிகிற ஒரு நட்சத்திரங்கள் கூட எல்லாமே ஆவி.
வெறும் ஆவி, ஸ்பிரிட். தேவனை ஏன் பார்க்க முடியாது? அவர் ஆவியானவர். சொல்லுங்க, தேவனை ஏன் பார்க்க முடியாது? அவர் ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்முடைய கண்களால் அவரை காண முடியாது. உங்க எலும்பை உங்களால் பார்க்க முடியுமா? உங்க எலும்பை எண்ணிடுவேன்ற சமயத்தில். ஆனால் உங்க எலும்பு உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எதில் பார்க்கலாம்? ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணால் பார்த்தா எக்ஸ்ரே அந்த மிஷினில் போனால் உங்கள் எலும்பை எண்ணிடலாம். இப்போ சொல்லுவோம், எலும்பை எண்ணிடுவோம்ப்பா. எப்படி எலும்பை? எக்ஸ்ரே எடுத்து எண்ணிடுவேன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எக்ஸ்ரேன்ற ஒன்றுக்கு கண்ணுக்கு அந்த எலும்பு என்ன பண்ணுது? தெரியுது. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் உண்டாக்கினது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் ஸ்பிரிட் ஃபார்ம். ஆனால் தேவன் தான் சர்வலோக நியாயாதிபதி, சகலத்தின் மேல் ஆளுகை செய்கிற ராஜா. அவர் தான் ராஜாதி ராஜா. அப்ப காணக்கூடிய ஒன்றை அவர் படைக்கணும்னு நினைச்ச போது இந்த பூமியை படைத்தார். விலங்குகள், பறவைகள், ஓடுவன, நடப்பன, ஊர்வன எல்லாத்தையும் கர்த்தர் படைச்சு கடைசியில் தேவன் தன்னுடைய சாயலாய் மனிதனை படைக்கிறார். ஆனால் தேவனுடைய சாயல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸ்பிரிட் மட்டும் இல்லை, நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆனால் எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கும் அறிவும் உணர்ச்சியும் இருக்கு, அதுதான் ஆத்துமாவாக இருக்கு. அப்ப தேவன் இந்த காரியங்களை படைக்கும் போது காலையில உட்காந்து அப்படியே சொன்னீங்கன்னா என்னென்ன புரியும்? நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கவனிங்க. பின்பு தேவன், சேர்த்து வாசிங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அவர் ராஜாதி ராஜாவா இருந்தாலும் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் படைக்கும் போது நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் படைத்தார். புரிஞ்சா கை வைத்து ஒரு ஆளுகை சொல். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாட்டை, சரி ஆட்டை திறந்து விட்டா இந்த ஆடு சுற்றி சுற்றி வந்து இந்த புல்லை தான் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்படி தானேப்பா? இப்படி என்னடா மாற்றி கூட விட மாட்டுறானே, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை தான் மேயுது அப்படின்னு. ஆனால் நமக்கு காலையில் ஏந்திரிச்ச பிறகு காலையில் நமக்கு எங்கேருந்தோ ஒரு அரிசி வருது. அந்த அரிசியில் இப்போ கருப்பு அரிசி, கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, என்னென்னமோ அரிசியில் விதவிதமாக வருது. பொன்னி அரிசி, அப்புறம் என்னென்ன அரிசி இருக்குது? 5000 சரி 5000 அந்த காலத்தில். வேறு என்ன இருக்குது? சம்பா அரிசி இருக்குது, சீரக சம்பா இருக்குது. ஏன்னா பிரியாணிக்கு சீரக சம்பா தான் இல்லை, அதனால சீரக சம்பா. இப்படி நீ விதவிதமாக அரிசியில் இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் எங்கேருந்து வருது நமக்கு, பாவக்காய் எங்கேருந்து வருது, அவரைக்காய் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் எங்கெங்கேயோ வந்து விளையிறதெல்லாம் இங்கே வருது. ஒரு ஆரஞ்சு கூட எங்கேருந்து வருது? நாக்பூர்லேருந்து ஆரஞ்சு வருது. ஆப்பிள் எங்கேருந்து வருது? காஷ்மீர்லேருந்து வருது. எந்த விலங்கும் தன்னை சுற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கு, அதை தான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? வாழ்ந்துட்டு. இந்த விலங்குக்கு தான் நல்ல நாக்கு ருசி எடுத்து சில இடத்துல இங்கே இருக்கிறவங்க, எங்கே சவுதியில் இருக்கிறவங்க, அங்கே துபாயில் இருக்கிறவங்க, அவங்க பிள்ளைங்க இங்கே வரும்போது அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லி அனுப்புவாங்க, காரைக்காலில் கருவாடு நல்லா இருக்கும், வரும்போது கட்டாயமாக வாங்கிட்டு வாங்க. இல்லை, நம்ம தான் விதமாக என்ன பண்ணுறோம்? உடுத்துறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த இயற்கை உலகையே அட்டி படைச்சிட்டு இருக்கிற ஆட்கள் யாருன்னா நம்ம தான். நம்ம நினைக்கிறது விளையணும், நம்ம சொல்கிற இடத்துல கட்டடம் என்ன பண்ணணும்? கட்டப்படணும். இதில் வந்து இந்த மிஷின் வேணும், இந்த ஓடுற மிஷின் வேணும், நடக்கிற மிஷின் வேணும், அல்லது கால்குலேட்டர்னு ஒரு மிஷின் வேணும், கம்ப்யூட்டர்னு ஒரு மிஷின் வேணும். எல்லாத்தையும் நான் செய்யலைனாலும் எனக்கு வேலை செய்கிறதுக்கு அத்தனை வேணும்.
அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற காரியங்களை செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஆளுகை உள்ளவர்களாக நாம் மாறினோம். அப்ப தேவனுடைய சாயலில் மனிதன் ஆளுகை செய்கிறவனாக படைக்கப்பட்ட போது முதல் மனிதன் ஆதாம் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினான். கலகம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால வரல, ஆதாம் துரோகம் பண்ணினான்னு வசனம் சொல்லுது. துரோகம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு யூதாச ஆண்டவர் நம்ம என்ன சொல்றோம், யூதாச துரோகின்றோம். கொஞ்சம் கண்ணை முழிச்சிங்கன்னா நீங்க நல்லவங்க. இப்ப நான் யாரை துரோகின்னு சொன்னேன்னு புரியாம அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. நான் யாரை துரோகின்னு சொல்றேன் சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை தரேன் சொல்லுங்க. ஏன் துரோகி? அவனை நம்பினாரு, அவன் கையில தான் காசை கொடுத்து வச்சாரு, அவனோட தான் சாப்பிட்டாரு, உறங்கினாரு, உண்டாரு, அவனை கொண்டு நிறைய அற்புதங்களை என்ன பண்ணாரு, செஞ்சாரு. எல்லா காரியங்களும் செஞ்சோம். கடைசியில் என்ன பண்ணான், காட்டி கொடுத்தான். அவனுக்கு ஆளுகை செய்யணும்னு விருப்பம். இயேசுவே ராஜாவாகணும் அல்லது இவன் ஆளுகை செய்யணும்னு விருப்பம். ஒரு நாள் ஆதாமுக்கு தேவன் வேணா, இனிமேல் இந்த பூமியை நான் பார்த்துக்கிறேன்னா. தேவன் யார் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவருக்கு தான் இந்த பூமி மேல உரிமை இருக்கு. அப்ப இந்த பூமியில மனிதன் பாவம் செய்த போது தேவ மகிமையை இழந்து போனான். சொல்லுங்க, என்ன இழந்து போனான்? தேவ மகிமையை. இந்த காலையில் பிரசங்கம் பண்ண வரல, நான் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, எதை இழந்து போனா? சரி, இந்த மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? ஏன் மோசே உம்முடைய மகிமையை நான் பார்த்தா போதுன்னு சொன்னா? மகிமை என்பது தேவன் தான் மகிமை. தேவ பிரசன்னம் தான் மகிமை. அதில் அழகு இருக்கும், வல்லம் இருக்கும், ஞானம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் மகிமை. வேற எதற்கும் என் மகிமையை வேற எதற்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், தர மாட்டேன். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா தன்னைக்கு ஈக்குவலா இன்னொன்னு கர்த்தர் என்ன பண்ணல, படைக்கல. அதை வணங்க சொல்லல. கல்லும் மண்ணும் தேவனுடைய மகிமையா மாறாது. எந்த மனிதனையும் மகிமையா மாற்ற முடியாது. ஏன்னா தேவ மகிமை. இந்த பூமி மகிமையான பூமியா இருந்ததற்கு காரணம் ஆவியானவர் இந்த பூமியில உலாவி கொண்டிருந்தார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதனோடு ஆவியானவர் உலாவி. தேவன் யாரு? ஆவியானவர். தேவன் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறாரு. அப்ப ஆவியாய் இருக்கிற அந்த தேவன் நம்மோடு கூட உலாவி கொண்டிருந்தார். அப்ப எனக்கு இனிமேல நீங்க ராஜாவா இருக்க வேணாம், நான் தான் ராஜா அப்படின்னு ஆதாம் சொன்ன போது, கலகம் என்று வந்த போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை விட்டு மேலே கடந்து போக, பரலோகம் கடந்து போக தேவையாயிருந்தது. உங்களுக்கு புரிகிறவருக்குன்னு சொல்றேன். ஒரு 200 ஆண்டு கால ஆதிக்கத்தை ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்தில் செஞ்சாங்க. ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அவங்க கிழக்கிந்திய கம்பெனின்னு வந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாடு பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்தபோது அப்போ முதல்ல இந்தியாவுக்கு வாரங் ஹேஸ்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு கவர்னரை நியமித்தாங்க. வங்காளத்தில் நியமித்தாங்க. அவருக்குன்னு ஒரு கவர்னர் வீடு, அவருக்குன்னு கவர்னருடைய சட்டங்கள், அவரை பாதுகாக்கிற போர் வீரர்கள், அப்படி எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை ஃபுல்லாகவே பிடிச்சிட்டாங்க. அப்படி ஃபுல்லாகவே பிடிச்சிட்ட பிறகு இப்போ அவங்க என்ன விரும்பினாங்கன்னா, இங்கிலாந்தா இதை மாற்றணும்னு நினைச்சாங்க. இதை கொண்டு போயிடணும்னு அங்கே இல்லை, இதை கொண்டு போய் அங்கே பண்ணணும்னு இல்லை.
ஆனால் இது இங்கிலாந்து தான் மாற்றணும். அப்போ இங்கிலாந்தில் என்ன இருந்துச்சு? பேருந்து இருந்துச்சு, பஸ் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, சைக்கிள் இருந்துச்சு, மோட்ரு பைக் இருந்துச்சு. எல்லாம் இங்கே வரணும். இங்கே வரணும்னு சொன்னால் ரோடு சரியாகணும். ரோடு போட்டல இங்கே மனுஷன் எப்படி இருக்கிறான், ஐயோ நம்மளை மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க கொண்டு வந்தது தான் அந்த உணவு, உடை, பேச்சு அல்லது அறிவு, படிப்பு எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய மாற்றம். இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆண்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு எத்தனையோ பேர் இந்தியாவை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆளுகை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 200 ஆண்டுல 2000 வருடங்களா எத்தனையோ பேர் ஆண்டு இருந்தாலும் இந்த 200 ஆண்டுகளில் வந்தது தான் கட்டடங்கள், கல்வி அல்லது இன்னைக்கு இருக்கிற கருவிகள் எல்லாம் யாரிலிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவன் எப்படி இங்கிலாந்தில் இருந்தானோ அந்த ராணியின் ஆட்சியை இங்கே கொண்டு வந்துட்டான். அங்கே எப்படி இருக்கணுமோ அப்படியே கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் என்ன பண்ணிடோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் மக்கள் ஆட்சி தேவை அப்படின்னு ஒரு புரட்சி பண்ணினாங்க. கலகம்னு பேர், சிப்பாய் கலகம்னு பேர். முதல்ல ஆரம்பித்ததுக்கு பேர் சிப்பாய் கலகம்னு பேர். அந்த கலகம் வந்த போது கடைசியில் இந்தியாவுக்கு ஒரு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டு கடைசியாக ஒருத்தர் வைஸ்ராயாக இருந்தார். அவர் பேர் மவுண்ட் பேட்டன். அவருடைய காரியத்தில் அவர் கையில் கொடுத்துட்டு அப்புறம் ராஜாஜின்னு ஒருத்தர் அதை பொறுப்பெடுத்து, நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ராஜாஜின்னு ஒருத்தர் வைஸ்ராயா வந்த பிறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க மேலே போய் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. என்னைக்கு கலகம் வந்துச்சோ, என்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னோமோ, அன்னைக்கு அவங்க இடத்துக்கு என்ன பண்ணிடணும், போயிடணும். அப்படி போயிட்டாங்க. பரலோகமும் இது நல்ல காரியம் கெட்ட காரியம் நான் சொல்ல வரல. பரலோகமும் நாம் கலகம் செய்யும் போது, பாவம் செய்த போது, மீறி நடந்த போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார். பரலோகம் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அதனால தான் மனுஷனோடு கூட நான் போராடுவது இல்லை. அவன் பிறந்ததிலிருந்தே, அவன் சிறு வயதிலிருந்தே அவன் இருதயத்தில் இருக்க நினைவுகள்லாம் எப்படி இருக்கு, பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகம் கம்ப்ளீட்டா மாயையில் கட்டுண்டு போனாற்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒன்று இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. சிலருக்கு நல்லா படிக்கிறான், பதவியில் வரான், பட்டம் வாங்குறான், நல்ல பட்டம் வாங்குறான், பதவி வாங்குறான், அப்புறம் குடும்பத்தை தேடுறான், அடுத்தது பொருள் சேர்க்கிறான், நல்ல வீடு கட்டுறான், பல நாடுகளுக்கு போகிறான், எவ்வளோ பணத்தை சேர்க்கிறான், எவ்வளோ சந்தோஷம் வேணுமோ குடி, கூத்து, போதை, மருந்து எல்லாம் செய்கிறான். ஆனால் நிம்மதி ஒரு மனிதனுக்கு இல்லை. நிறைய மாந்திரீகம் பார்க்குறாங்க, மதங்கள்கிட்ட போகிறாங்க, என்னென்னமோ சேர்க்கிறாங்க. இப்படி எல்லாம் என்னென்னமோ செஞ்சாலும் மதங்கள் தங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், யாகங்கள் கொடுக்கும், யோகா செஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் செய்யறான். சர்ச்சு கூட போகிறாங்க. இப்படி வச்சுக்கோமே, எதை செய்தாலும் ஒரு மனிதனும் இன்னைக்கு நிம்மதியா இல்லை, சந்தோஷமா இல்லை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு மனுஷன் என்ன இல்லை, ஏன் அப்படின்னா தேவனுடைய உறவை இழந்துட்டான். இப்ப ஒரு தகப்பன்ட்ட இருந்து இளைய குமாரன் அவன் கடந்து போகும்போது என்ன நினைச்சிருப்பான்? இப்ப அவன் கையில் ஒரு 10 கோடி ரூபா கையில் இருக்கு, எடுத்துட்டு போய் நான் இஷ்டத்துக்கு எடுப்பேன் அப்படின்னு அழிக்க நினைக்கல. நல்ல இடத்துல வளர்ந்துருக்கிறான், அழிக்க நினைக்கல. ஆனால் நான் போய் சந்தோஷமா இருக்கணும். அவன் மனசுல இருந்த ஒன்னே என்னதான், சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை அவன் நினைச்சு அந்த சந்தோஷத்துக்காக குடியிலும் என்னென்னமோ செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் முடிவு என்னதான், பன்றிகளை மேய்ச்சு அது தின்னுகிற அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத நிலைமைக்கு பேரு செத்து போன நிலைமை. ஒரே ஒரு பிரச்சனை தான் அவனுக்கு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு
ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு. அந்த வழி என்ன நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் வாயை தரங்களேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்லையா? காலையில் இப்படி பேசுனா எதை வந்தீங்களா, ஒரு பிரசங்கம் பண்ணீங்களா, அதை கேட்டுட்டு அப்படி அழகாக போனோமா அப்படின்னு. உங்களுடைய வளர்ச்சி இதில் தான் இருக்கு, இன்னைக்கு கேட்குறதுல தான் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துக்காக சபையில் வந்து ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கும். நான் கேட்டது இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், 1,00,000 ரூபா கிடைச்சா நல்லாயிருக்கும், என் பொண்ணுக்கு வரம் வந்தால் நல்லாயிருக்கும், என் வீடு கட்டினா நல்லாயிருக்கும், வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லை, அவன் உறவை தேடி வந்தான், உரிமையை அப்பா கிட்டேருந்து பெற்றுக்கொண்டான். அப்பா சொன்னார், அவன் மரித்து கிடந்தான், இப்போ உயிரோட வந்திருக்கிறான். அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லு. பரலோகம் உங்க உறவை தேடுகிறது. நீங்க வெறும் உரிமையை தேடுறீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். அது வரைக்கும் நாம தருதல பிள்ளைங்க, எங்கேயோ இருக்கிறோம். அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டோம். அப்பா வீட்டில் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 44வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது, ஏசாயா 44வது அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கும் போது 3, 4, 5 வாசிக்கும் போது, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்ளுவான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்ளுவான். கைவனுங்க. தாகம் உள்ளவன் மேலே, அப்பெல்லாம் தாகம் வந்தால் எங்கே போவோம்? ஒரு கிணறுகிட்டு அதில் இருந்து தண்ணி மொண்டு என்ன பண்ணுவான்? எடுத்துக்கும். அவ்வளோதான். தாகம் உள்ளவன் மேல் ஒரு கிணறு. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி நாளைக்கும் அதுதான் உனக்கு கிடைக்கும். அன்னைக்கு உனக்கு கிடைக்கிறது, அன்னைக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாகம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆறுகளை திருப்பும் போது அதுல ஒரு பவர் இருக்கு. அது பெரிய பாறாங்கல்லை தள்ளி போடும். அது போற இடமெல்லாம் செழிப்பை உண்டாக்கும். உங்க வாழ்க்கையில வெறும் கிணறு வேணுமா அல்லது ஆறுகளை போன்ற ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? நல்ல கை தட்டி, ஆண்டவரே ஆறுகளை எங்களுக்கு திருப்பும். அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆமேன். ஆறுகள் எங்களுக்கு வேணும். தாகம் உள்ளவன் மேலே, ஏதோ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ அன்னைக்கு இது தேவை என்னவோ அது சந்தேகப்பட்டது வாழ்க்கை இல்லை. இன்னும் ஆறுகளை கட்ட திருப்பணும், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை வேணும். ஒரு ஆறுகள் என்று சொல்லும்போது சரி, இந்த நம்முடைய ஊற்று நமக்கு கிடைச்சா போதும், ஏதோ கொஞ்சம், ஏதோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறோம், அது எங்களுக்கு போதும் அப்படின்றது வாழ்க்கை இல்லை. எனக்கு போன வாரத்தில் ஒரு 4 நாள் டோட்டலாக ₹1 கூட இல்லாமல் இருந்துச்சு. ₹1 கூட இல்லாமல் இருந்தது. அப்போ நான் சொல்லிட்டேன், என்னோட கூட இருந்தவங்களுக்கு சொன்னேன், இங்கே ஒரு கொத்தனார் வேலை நடக்குது, ப்ளம்பிங் வேலை நடக்குது, எலக்ட்ரிஷியன் வேலை நடக்குது, பெயிண்டிங் வேலை நடக்குது, உள்ளே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை நடக்கும்போது ஆண்டோடைய கிருபையில் எனக்கு 3 வேலையும் என்ன தேவையோ அதில் ஒன்றும் குறைவில்லாமல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு என்ன தேவையோ, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது ₹1 கூட இல்லாமல் அது பாட்டு எல்லாத்தையும் நடக்குது. இங்கே யூத் ப்ரேயர், அது கிட்டத்தட்ட 100 பேருக்கு அது ஒரு சிக்கன் போடணும், சாப்பாடு பண்ணணும்னு உடனே அவங்களே பேசிக்கிட்டாங்க போல இருக்குது. இன்றைக்கி நம்ம முதலாளி தான் செய்யணும்னு. எந்த முதலாளியோ கருணை காட்டி எல்லாருக்கும் சிக்கன் கிடச்சிச்சு நேற்று. அது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு தான் நடந்துச்சு. எதுலையுமே குறையில்லை, எதுலையுமே குறையில்லை. கிணறு
அந்த ஆசீர்வாதத்தின் கிணற மட்டும் பார்த்துட்டு தேவையானது எல்லாம். ஆனா எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்தியா முழுசும் ஊழியம் என்ன பண்ணணும், செய்யணும். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு வருகிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப சாதாரணமான வல்லமை இல்லை, இனிமேல ஆறுகளை போல ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆறுகள் போகும்போது புல்லும் வளரும். அது போற வழியில் இருக்கிற அலறி செடிகளை போல, அந்த பூக்களை போல பூத்து குலுங்குகிற ஒரு வாழ்க்கை உனக்கு என்ன பண்ணும், இருக்கும்போது ஒரு சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். சந்தானம்னா பேர பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சந்ததி சந்தியா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிலர் ரட்சிக்கப்படலையே. ஒருத்தன் சொல்லுவான், நான் கர்த்தருடையவன், எவ்வளோ சொல்லி கூட ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, நான் சபைக்கு வரேன், நான் சபைக்கு வரேன். அப்புறமேல ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, யாக்கோபின் பேரை தரித்துக்கொள்ளும், எனக்கும் கர்த்தர் வேணும் அப்படின்னு சொல்லி, நானும் ஒரு விசுவாசின்னு சொல்லி நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்து எடுத்து கர்த்தருடைய சபைகளை ஐக்கியமாகி வரத்தக்கதாக ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும் போதுதான் அந்த மகிமை நமக்கு திரும்பும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, யோவேல் 2வது அதிகாரம் 27லிருந்து 30 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். எடுத்துறீங்களா? யோவேல், நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அவர் கர்த்தர் என்பதை நான் வரும்போது சொன்ன, அவர் கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று நீங்கள் அறியும் போதுதான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்க உழைப்பை பற்றி பேசல, உங்க அறிகிற அறிவை குறித்து பேசப்பட்டிருக்கு. நீங்க அவரை அறியும் போது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று விசுவாசிக்கிற. நல்லா மீண்டும் கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. இந்த அறிவை, கர்த்தர் யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நீங்க அறிஞ்சும் போதுதான் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஏதோ சபைக்கு வந்துட்டு போறேன், ஏதோ அன்னன்னைக்கு எனக்கு தேவைகள் இருக்காது, அன்னன்னைக்கு சந்திக்கப்படுது, அவ்வளவுதான் இல்ல. ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். தேவன் ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இன்னும் நம்முடைய பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆவியானவரை நாம் இன்னும் சுதந்திரிக்கலை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒருவர் இருப்பாரானால், இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கே ஒருவர் தான் தேவை, எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒருவர் தான் தேவை என்று சொன்னால் அந்த ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கும் போது சொல்கிறார். மத்தேயு 4:17 பேசும்போது ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு பிறகு அந்த இயேசு சொல்லும்போது அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படின்னா பரலோகத்தில் என்ன செய்யப்படுதோ அது இந்த பூமியில செய்யப்பட போகிறது. தேவனுடைய நீதி இந்த பூமியில வரப்போகிறது. முதல் ஆதாம் பாவம் செய்த போது அவன் வந்து சபிக்கப்பட்டவனாய் போன போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது ஆதாமாய் இந்த பூமியில என்ன பண்ணாரு, வந்தாரு.
நல்லா கவனிங்க. மனிதன் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்த போது ஆவியானவர் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப இடையில வந்தாரு. அப்பப்போ ஒருத்தங்க மேலே என்ன பண்ணார்? கிரியை செஞ்சார். அது சிம்சோனா கூட இருக்கலாம், சாமுவேலா இருக்கலாம், தாவீதை கூட இருக்கலாம். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட அப்பப்போ வருவார், செய்வார். ஆனால் வசனம் சொல்லுது, தேவனுடைய அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னா, இந்த உலகத்தில் முதல் ஆதாம் வந்த போது பாவம் இல்லாதவனாகத்தான் படைக்கப்பட்டான். பூமியில் இருந்த எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் போன போது ஒரு நாள் மரியாள் இடத்துல தேவ தூதர் வந்து கேட்டு, உன்னிடத்துல பிறக்கிற பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் சொல்லும் போது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியான நிழலிட இந்த பூமியில் ஒரு பரிசுத்த வித்தாக ஆவியானவர் கொண்டு வந்த போது இந்த பூமியில் ஒரே ஒரு பரிசுத்தர் மீண்டும் வந்தார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்படி வந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுடைய விருப்பம் எல்லாம் இந்த பூமி பரலோகத்தின் சாயலாய் மாற வேண்டும். அப்ப ஆவியானவர் அளவில்லாம இயேசுவோடு இருந்தார். ஆவியானவர் அளவில்லாம இயேசுவோடு கூட அப்படியே நிரப்பப்பட்டதுனால, கொஞ்சம் கவனிங்க, இந்த பூமி பரலோகத்தின் சாயலை பார்த்தது. அவருடைய ஒரு வார்த்தையில புயல் அடங்குனுச்சு. அவருடைய ஒரு தொடர்ல குஷ்டரோகி சுகமானா. அவர் சொல்ல ஏராளமாய் மீன்கள் என்ன பண்ணுச்சு, அங்க ஒரு பெரிய விளைவு ஏற்பட்டுச்சு. அவர் சொன்னும் போது ஒரு அத்திமரம் பட்டு போனுச்சு. எல்லா இயற்கைக்கும் மேலாகவும் தேவனுடைய வல்லமையை முதல்ல பூமி மீண்டும் பார்க்க ஆரம்பித்தது. காரணம், இயேசுவின் மேலே அளவில்லாத ஆவியானவர் வந்து தங்கி இருந்தார். நல்ல கை தட்டி ஆமென்னு சொல்லு. தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆவியானவரால் முழுதும் மூடப்பட்ட மனிதனாக அவருடைய மகிமையை காண்பித்தார். மறுரூபமலை என்று வரும்போது அவருடைய மகிமையை பார்த்த போது அதே மனுஷன் தாங்க. எப்படி ஆதாம் இருந்தானோ அந்த ஆதாமனுடைய சாயல் ஆண்டவர் காண்பிக்கிறார். அவருடைய முகம் சூரியனை போல காணப்பட்டது. அப்படி வஸ்திரம் அவ்வளவு வெண்மையாய் மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சாயலை மாறிட்டோம். இன்னைக்கு இந்த பூமி தன்னுடைய சாயலை இழந்து போச்சு. அந்த வேலையில் இந்த 3 பேர், அவரோடு கூட போன 3 பேர் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் சொன்னாங்க, இயேசுவே இங்கே உமக்கு ஒரு பெரிய கூடாரம் போட்டுடலாம். மூசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், இங்கே தங்கிடுவோம். இல்லை, ஆண்டவருடைய விருப்பம் அது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நிறைய நான் உங்களுக்கு வசனத்தை இன்னைக்கு கொடுக்கணும் தான் வந்தேன். ஏன்னா நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது தான் இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வருகிற நம்ம எல்லாருமே பொதுவாக சபைக்குள்ளே வரும்போது என்ன கிடைக்குன்னு வர்றவங்க தான் 99% இல்லை. வேதம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் பிதாவை என்ன பண்ணுவேன்? வேண்டிக் கொள்ளுவேன். சொல்லுங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறு ஒரு தேற்றரவாளன். இயேசுவை போல ஒரு அன்புள்ள இந்த பூமியில யார்? இயேசுவை போல அற்புதர் யார்? இயேசுவை போல ஆறுதல் செய்கிறவர் யார்? இயேசுவை போல மன்னிக்கிறவர் யார்? இயேசுவை போல வல்லமை உள்ளவர் யார்? யாருமே இல்லையே.
ஆனால் இயேசு சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் பிதாவின் இடத்துல என்ன பண்ண போகிறேன்? வேண்டிக் கொள்ள போகிறேன். நல்லா கவனிங்க. நான் பிதாவின் இடத்துல என்ன பண்ண போகிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். என்னதுக்காக வேண்டிக் கொள்ள போகிறேன்? எப்பொழுதும் உங்களுடனே கூடவே இருக்கும்படிக்கு சத்திய ஆவி ஆகிய தேற்றரவாளன அவர் உங்களுக்கு தரும்படி வேண்டிக் கொள்ள போகிறேன். உலகம் அந்த சத்திய ஆவியை பார்க்கல, அவர் யாருன்னு என்ன பண்ணல, அறியல. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னா, இந்த உலகத்தை மாற்றணும், உலகம் பரலோகமாக மாறணும்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ணுவார்? நடத்துவார். அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் தான் கடவுள்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த உலகத்தையே தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் உங்களுக்குள்ள கொடுக்கும்படி ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார்னு விசுவாசிக்கிற நல்ல கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா உங்க அப்பா? மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? இதெல்லாம் உலக பிரகாரமானது. நம்ம கேட்டு கொடுக்கிற எல்லாமே உலகத்துக்கு, எனக்கு சுகத்தை கொடுக்கணும், எனக்கு சொத்தை கொடுக்கணும், எனக்கு சுகம் கொடுக்கணும், சொத்து கொடுக்கணும், இதுதான் உலகத்தை பற்றி கேட்குறோம். இப்போ அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னன்னு உங்களுக்கு தெரியல. உங்களோடு எப்பொழுதுமே ஒருவர் இருந்தால் நீங்கள் கேட்காமலேயே எல்லாம் கிடைச்சிடும். அதில் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நான் என்ன ஆச்சரியப்படுவேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றுமே செய்யாமலேயே உட்காந்துருந்தா கூட அன்னைக்கு என்ன தேவையோ அது ஒன்றும் குறையில்லாமல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நடத்துகிறார். இன்னைக்கு எதுவுமே என்னால் முடியலைன்னு ஒரு நாள் உட்கார்ந்தது இல்லை. நான் சும்மா உட்கார்ந்தா கூட எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார். ப்ராப்ளம் என்னன்னா, இயேசு தனியாக போனார். எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளவு ஊழியம் இருந்தாலும், எவ்வளவு பயணங்கள் இருந்தாலும், எவ்வளோ வியாதிஸ்தரும் காத்திருந்தாலும், எவ்வளோ பிசாசு பிடிச்சவங்க விடுதலை காத்திருந்தாலும் தனியாக போய் உட்கார்ந்து ஆவியானவரோடு பேசுகிறார், தேவனோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், அண்ணா வாங்கன்னு சொல்கிறீங்க. நிறைய வீட்டில் எனக்கு ஏற்படுற பிரச்சனை என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது வந்தோடனே அப்படின்னா, அண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். என்னை முதல்ல பார்த்த உடனே நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன்னு வச்சுங்களேன், 6 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு 5 மணிக்கு போயிட்டேன்னா அந்த கதவை அண்ணா வாங்க அப்படி சொல்லிட்டு கதவை மூடிடுவாங்க. நான் வெளியில் நிற்கணும். எனக்கு நல்லா தெரியும், இப்போ ஒரு போர்க்களம் என்ன பண்ணுது நடக்குது. இந்த போர்வையை தூக்கி அங்கே போட்டு, அந்த கைலியை தூக்கி இங்கே போட்டு, தொடப்பத்தை எடுத்து இங்கே போயிருக்கு, அங்கே போயிருக்கு, அப்புறமேலே எடுத்து வேர்க்க விறுவிறுக்க பின்னாடி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அண்ணா வாங்கண்ணே அப்படின்னு கதை திறப்பாங்க. ரைட்டா? உள்ளே போய் உட்காந்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அண்ணா உட்காருங்க அப்படின்னு போட்டால் 1/2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்பிளை வெட்டுவாங்க பாருங்கள் இந்த மகாராட்சிங்க. அது மூக்குங்கானா மொழியங்கானான்னு வெட்டும். அதை வெட்டுறதுக்கு அது ஒரு ஆப்பிளை வெட்டி, அப்புறமேல ஒரு டீன்னு எந்த இலவையோ ஒன்று போடுற ஆள் இருக்குது, ஒரு டீ அப்படின்னு. அது என்னன்னு எனக்கும் தெரியாது. காஃபியா டீயா ஹார்லிக்ஸா ஒன்றும் தெரியாது. குடிக்கிறவன் செத்தான். அதனால் அவன் அது மாதிரி ஏதோ ஒன்று அதை போட்டு கொண்டு வந்து, சில எல்லாரும் நல்ல நல்ல வீடு தான், ஏதோ ஒன்றை சொல்கிறேன் நான்,
உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க. துண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்புறமேல ஒரு தட்டில் கொண்டு வந்து அதை கழுவாங்க. அது என்னமோ என் கண்ணில் அதில் எங்கேயோ ஒன்று இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும், சோத்து பருக்க மாதிரி ஏதோ இருக்கும். ஏதோ கொண்டு வந்து அப்படி வச்சு என்ன சாப்பிட்டு அப்படி போகுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அம்மா நான் சபையில் சொல்லிட்டேன், நான் ஏதோ ஒரு துண்டு சாப்பிடுவேன், நான் குடிக்கிறது கருப்பு காப்பி, அது சர்க்கரை போடாத காப்பி, நான் உன்கிட்ட எதையும் கேட்கல, நான் உன்கிட்ட பேச வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட ஒன்று. அதுக்கு பிறகும் நான் பேசி நான் ஜெபிக்கும்போது திடீர்னு ஆளை காணாமல் இருக்கும். என்னன்னா எனக்கு காணிக்கை அப்புறமேல தான் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. அப்போ காணிக்கை சாதாரணமாக வராது, ஏன்னா முடிச்சு அவுக்கணும்ல. அதனால் முடிச்சு அவுக்கி அதை எடுத்து அதை கொண்டு வந்து அதை எடுத்து அதில் ஒரு கவர் தேடுவாங்க, கவர் கிடைக்காது. அப்புறம் அந்த பேப்பரை சுருட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த கம்மர் கட்டு சுருட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேப்பரை வச்சு சுருட்டி, ஏங்க உங்கள்கிட்ட இதை கேட்டாங்களா, இதை நான் வந்து அதை கேட்டேனா, நான் அப்படி தான் கேட்பேன், நான் இதை ஏதாவது உன்கிட்ட கேட்டேனா, நான் என்ன பார்க்க வர்றதுக்கு நீ வந்து நீ எனக்கு தட்டு எடுத்துட்டோன்னு நான் உன்னை கேட்டேனா, நீ ஏதாவது வாங்கிட்டோன்னு என்ன கேட்டேனா, நீ காணிக்கை கொண்டு வரணும்னு கேட்டேனா, இல்லை நான் வரும்போது நான் வர்றதே ஒன்றை பார்த்து பேசுறதுக்கு. ஆனால் அப்பத்தான் அந்த வேலை இந்த வேலை அத்தனை வேலை நீ செய்யும்போது எனக்கு பேசுறதுக்கும் உனக்காக ஜெபிக்கிறதுக்கும் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு எந்த ஒரு நேரமும் நீ என்ன பண்ணலை தரல. ஏன் நேரத்தை தரல? நான் வர அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து நின்று ஒரு துண்டு ஆப்பிளோ இல்லை ஒரே ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். உனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை. கவனிங்க, ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பும்போது தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னா, யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் ஒரே பரிசுத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அப்படி அளவில்லாமல் கொடுத்திருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான வசனத்தை காண்பிச்சு முடிக்கிறேன். யோவான் 12:32 சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்துல என்ன பண்ணுவேன், இழுத்து கொள்ளுவேன். நான் எல்லாரும் எனக்கு வேணும். ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அதனால ஒரே ஒருத்தர் மேல தான் ஆவியானவர் இந்த 2000 ஆண்டுகளில் ஒரே ஒருத்தர் தான். அதுக்கு அதாவது பழைய ஏற்பாட்டின் காலங்களில் கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மேல தான் தமது ஆவியை ஊற்றிருந்தார். உலக சரித்திரத்தின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்குமாக எந்த மனுஷன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் முழுமையா இல்லை. அப்பப்ப வருவார், அப்பப்ப போயிட்டார். ஆனா இயேசுவின் மேல தான் முழுமையாக ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்தார். ஆவியானவர் நிறைவாய் அவர் மேல இருந்தார். அவர் வேற, இயேசு வேற இல்லை. அதனால தான் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்தவராய், அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய் என்ன பண்ணாரு, சுற்றி திரிந்தார். சுயமா அவர் எதையும் பேசல. ஆவியானவரோடு கூட தொடர்பு கொண்டு தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தேவனுடைய ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த 3.5 வருடம் ஊழியத்தில் வந்த அந்த 3.5 வருடம் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருந்தது. தேவனுடைய சித்தத்தை மாற்ற இந்த பூமியில செய்திருந்தார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து போன பிறகும் இந்த உலகத்தில் என்னைக்கும் ஒரே ஒரு சிறந்த மனிதர், ஒரே ஒரு பரிசுத்தர், ஒரே ஒரு மேன்மையானவர் உலகமே 2000 ஆண்டுகளாய் ஒரு மனுஷனை தூக்கி கொண்டாடுகிறது என்றால் அளவில்லாத ஆவியை அபிஷேகமாய் பெற்றிருந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியில் அந்த பூமியை விட்டு இயேசு கடந்து போகிறார். மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆனால் வெறுமையா நம்மளை அனுப்பணும்னு விரும்பலை. யோவான் 20வது அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 20வது அதிகாரம்
21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் எடுத்து வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கவனிங்க, நீ தேடுற நிம்மதியை இயேசு உனக்கு தரணும்னு விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கத்த தரணும்னு விரும்புகிறார். உங்கள் வேலையில் ஒரு நிம்மதி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கத்தர் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். அதை எப்படி செய்கிறாரு அப்படின்னா, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன பண்ணுகிறேன், அனுப்புகிறேன். இந்த உலகத்துக்கு இயேசுவை பிதா அனுப்பினது போல இந்த உலகம் சமாதானம் இல்லாமல் இருக்கு, நிம்மதி இல்லாமல் இருக்கு. நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், அனுப்ப போகிறேன். நான் உங்களை அனுப்புகிறேன். ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதம் இல்லை, இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதம் நீங்கள் தான். இத்தனை ராமேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் ஊருக்கே ஆசீர்வாதம் யாரு தான்? நீங்கள் தான். உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் யாரு தான்? நீங்கள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? நல்லா கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு 12 பேரில் ஒருத்தர் கெட்டு போயிட்டான் இல்லையா? 11 பேர் அப்போஸ்தலர். இந்த 12 அப்போஸ்தலரையும் கூப்பிடுறாரு. இந்த 12 அப்போஸ்தலர்களும் கலிலேயாவில் வந்து சந்திக்கிறேன்ட்டார். கடந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு வந்து அவங்கள ஒவ்வொருத்தவங்க மேலேயும் தன்னுடைய கையை வச்சு ஊதி, அந்த வசனம் சொல்லுது அப்படி தானே இருக்குல்ல, அவர்கள் மேல் ஊதி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு தேவை ஒன்னே ஒன்னா, அது பரிசுத்த ஆவியான். இந்த உலகம் ஒரு மகிமையை இழந்திருந்ததுன்னா அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது தான். இந்த உலகம் பரலோகம் போல மாறணும் அப்படின்னா அது உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் தான் மாற முடியும். எந்த மனுஷனையும் இன்னொரு மனுஷன் மாற்றவே முடியாது. யாரால் முடியும்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் தான் ஆகும். எத்தனை பேர் ஆமென்றாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரசங்கம் கேட்டும் நீ மாறல, எத்தனையோ நன்மைகள் அடைந்தும் நீ மாறல, நீங்க எவ்வளவோ நீங்க சொல்லியும் உங்க குடும்பம் மாறல. ஆனா எல்லாம் மாறும். ஏன்னா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை பிடிச்சு சொல்றாரு, உங்க மேல ஊதி சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உங்கள் பிடிச்சி உங்கள் முகத்தை பிடிச்சி உங்க மேல ஊதி சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் என்னோடு தான் இருக்கிறார். அந்நிய பாஷை பேசிட்டு, அந்நிய பாஷை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அவரோடு நான் பேசுகிறேன், அவரோடு ரகசியங்களை நான் என்ன பண்றேன், பேசுகிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும்? அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் இன்னொருத்தருக்கு அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு எதனால? என்னுடைய நடக்கை ஒன்றுலையும் காலையில் ஏந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை, குட் மார்னிங் பரிசுத்த ஆவியானவரை, இன்னைக்கு நல்ல கை கால் எனக்கு சுகமாக என்ன பண்ணியிருக்கிறீங்க, எழுப்பி இருக்கிறீங்க, உமக்கு நன்றி, என் குடும்பத்துக்காக நன்றி, இன்னைக்கு நான் நடக்க வேண்டிய பாதை எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன பண்ணுங்க, நடத்துங்க. நான் எங்கேயும் கடன் வாங்கி தொல்லையாக இருக்கக்கூடாது. நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இருக்கணும். என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி தரணும், என் பிள்ளைக்கு புத்தியை தரணும். போகிற வழியெல்லாம் அவளை பத்திரமாக கொண்டு வர்றது நீங்கள் தான். உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். எப்பெல்லாம் மனசுல கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் மனசுல சோதனை வருதோ, அப்ப நம்மளோடு கூட இருக்கிறது நமக்கு தெரியும். சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. எப்பயும் அவரோடு பேசிட்டு இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நான் வெளியில யாருக்கிட்டையோ பேசி ஒன்றும் நடக்கலை,
இப்போ நான் அவரோடு பேசுகிறேன். சொல்லுங்க, யாரோடு பேசுகிறேன்? பரிசுத்த ஆவியானவரோடு பேசுகிறேன். அவர் என் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசும்போது தவறாக பேசிட்டேன்னு என் மனசாட்சி சொல்லுது. ஏன்னா நீர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நான் பேசுறது தெரியுது. பரிசுத்த ஆவியானவரை மன்னிங்க. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்படி இருக்கணும்? உமக்கு பிரியமா இருக்கணும். நான் இன்னைக்கு உங்க பிரியமா நடந்தேன்னா, ஆவியானவரை நான் செஞ்சதில் உங்களுக்கு பிரியம் இருக்குதா? எனக்கு நான் உமக்கு பிரியமா நடக்கணும், உம்முடைய சித்தம் செய்யப்படணும். பரலோகத்தில் என்ன செய்யப்படுதோ அது இந்த பூமியில் செய்ய என்ன பயன்படுத்தும். பரலோகம் எப்படி இருக்குதோ அது என் குடும்பமாக மாறணும். பரலோகம் என்ன சொல்லுதோ அது என் வேலையாக மாறணும். பரலோகத்தில் ஒன்றுக்கும் குறைவே இல்லை. என் குடும்பத்திலும் ஒன்றுக்கும் ஒரு குறைவும் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என் சரீரத்தில் இருந்தா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சக்தி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ அந்நிய பாஷை பேசி அடங்கிறவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சிக்காக வருகிறவர் இல்லை. அவர் உன்னோடு கூடவே இருக்கிற ஆவியான தேவன், பரிசுத்தத்தின் தேவன், வல்லமையின் தேவன், உன்னோடு கூடவே இருக்கிற தேவன் அவர் தான். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். எழுந்து நிற்போமா? நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போகும்போது வேறு ஒரு தேற்றரவாளனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். அவர் உங்களோடு கூட இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு கூட இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உன்னை தான்ப்பா பார்த்துட்டு இருக்கிறேன் தம்பி. இவ்வளோ நேரம் என்ன பேசுகிறேன்? ஏன் ஃபெயில் ஆனேன்? புத்தி இல்லாமல் தான் ஃபெயில் ஆனேன். இவ்வளோ சபையில் எத்தனை பேருக்கு இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அந்த மகிமையை இன்னும் பார்க்காதவங்க, இன்னும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாதவங்க, என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் என்று உணராதவங்க, பரலோகத்தினுடைய நடை உடை பாவனை எல்லாம் எனக்கு வேணும்னு விரும்புகிறவர். அவர் இங்கிலாந்தில் வந்த எவ்வளோ ஒரு கவர்னர் இது இங்கிலாந்தா மாறணும்னு நினைச்சதுனால நீங்கள் இன்னைக்கு இந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு படிப்பு ஞானம் அறிவு புத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவர் உன்னை பரலோகத்தின் சுதந்திரவாளியாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உன் பேச்சு, உன் நட உடை எல்லாம் ஒரு பரலோகத்தில் இருக்கிறவன மாதிரி மாறணும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவங்க. பரலோக தேவனுடைய அன்பை மனிதர்கள் உங்கள பார்க்கணும். ஆவியானுடைய வல்லமைய இந்த மக்கள் உங்களை கொண்டு பார்க்கணும். உங்க வாழ்க்கையில பரலோகத்தின் சாயல் தெரியணும், அந்த மகிமை தெரியணும். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால நீங்கள் அவரை பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமையுள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். கத்துறது குதிக்கிறது மட்டும்தான் ஆவியானவர். அவர் உன்னோடு கூட இருக்கு. நான் உங்களோடு உங்க வீட்டில் இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அவரோடு இருக்கிற உறவுல தானே தெரியும். நீங்க எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறீங்க? நீங்க அவரோடு எவ்வளவு நேரம் பேசுறீங்க? எத்தனையோ வருஷம் சபைகளை வந்தாலும் எத்தனை நேரம் நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு பேசியிருக்கிறீங்க?
எனக்கு நீங்க பேசுங்க, என்னை நடத்துங்கன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருந்திருக்கிறோம்? நான் தேவனோடு இருக்கிறேன், என்னோடு ஆவியானவர் இருக்கிறார், நான் அவரோடு தான் நான் பேசுகிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார். என் மேலே ஊதி இயேசு தம்மேல இருந்த அளவில்லாத ஆவி அவர் மேலே தான் இருந்தார். ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல இல்லை. ஆனால் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிற வேளையில் அந்த இரத்தத்தினால நம்மை கழுவி நீதிமானாக்கி இப்போ பரிசுத்த ஆவியான இடத்துல கொடுத்து சொல்றாரு, இவர்கள் நீதிமான்களாய் என் இரத்தத்தினாலே இன்றைக்கு கழுவப்பட்டிருக்கிறார்கள், என்னை நிரப்பினது போல இவர்களையும் நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற இயேசு நம் நடுவில் இருக்கிறார். ஓ ஷபபபலப ரிகலலபலபதுர ஓ திபலபதுர பலபதுர ஓ திபலபதுர பலபரி கபபா. ஆவியானவரே, 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 என்னை நிரப்புங்க. ஆவியானவரே, என் வழிகள் எல்லாம் என்னோடு கூட பேச ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய என் வாழ்க்கை பரலோகத்தின் சாயலாய் மாற ஆண்டவரே, தேவ மகிமை இழந்த தேவ மகிமை, ஆதாம் இழந்து போன தேவ மகிமையை இரண்டாம் ஆதாமாகி இயேசு எனக்குள்ள பெற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த மகிமையை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய சாயலில் இணைக்கப்பட எங்களுடைய குடும்பம், என்னை சுற்றில் இருக்கிறவைகள் பரலோகத்தின் சாயலாய் மாற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. எல்லாரும் நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிழலை தொடு, சுகத்தை பெறு, அச்சையை தொடு, அற்புதம் பெறு. நிழலை தொடு, சுகத்தை பெறு, அச்சையை தொடு, அற்புதம் பெறு. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. எல்லாரும் பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியா நிரம்பணுமே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா. அளவில்
பார்க்கிறவர்கள் என்னிலே உம்மை பார்க்கணும். உம்முடைய சாயலாய் என்னை மாற்றணும். தேவ மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வேணும். நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறதை அன்றே இந்த உலகம் அறியத்தக்கதாக இன்றைக்கு மீண்டும் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, 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 என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பரிசுத்தத்தால் என்னை நிரப்புங்க. ஆவியானவரே, ஒரு புது மனுஷனாய் என்னை மாற்றுங்க. ஆவியானவரே, ஒரு புதிய சாயல் உள்ளவனாய் மாற்றுங்க. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அக்கினியினால் என்னை நிரப்புங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது போல பரலோகமே அவரோடு கூட இருந்ததே. அதை போலவே ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்போது பரலோகமே எங்கள் கூட இருந்து ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்துகிறபடியினாலே இன்னும் அதிகமாக அதிகமாக உம்மில் அன்பு கூற இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக. Thank you, Jesus. அநேகரை ஆவியானவர் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உன் பாவத்தை விட்டுடு, உன் மீறுதலை விட்டுடு, உங்க அக்கிரமத்தை எதிர்த்து உன்னால போராடிட்டு இருக்க முடியாத விட்டுடு. உனக்கு விரோதமா இருக்கிற மாய மந்திரங்கள் எதை பற்றி நீ கவலைப்படாது. உன்னை பற்றி மக்கள் என்ன பேசுனாங்களோ அதை பற்றி கவலைப்படாது. இன்னைக்கு உன்னை புதிதாய் மாற்றுகிற வல்லமை தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னது உன் தாகம் தீர்க்க. ஆனா இன்னைக்கு ஆறுகளை திருப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது தாகமுள்ளவன் மேல வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளாய் தமது அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Receive the power of the Holy Spirit. அவரை பெற்றுக்கொள்ளுங்க, அவரோடு பேசுங்க. அவரை போல வாழ்வதற்கு ஆண்டவருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணரத்தக்கதாக இப்பொழுதும் அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. Ori bala badura bala badura ba, ori kala dara bala badura, ori bala badura bala badura ba, ori bala barika ba 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 bala badura, ori bala badura bala badura bala badura, ori kala dara bala barra bala bali bara bala badura, ori kala dara bala barra kala dara bala badura ba, nerapaga ba, nerapaga ba, nerapaga ba, அன்பின் ஆவியினால் நிரப்புங்க, அன்பின் ஆவியினால் நிரப்புங்க. பரிசுத்தர்களாய் எங்களை மாற்றும்படி உம்முடைய வல்லமை நிறங்கட்டும். ஆவியானவரோடு கூட பேச, ஆவியானோடு பழக, ஆவியானோருக்குள்ளே வாழ, ஆவியான எனக்குள்ளே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் அறியணும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகமே அறியணும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.